அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ரைட்டர் சீலன் யூடியூப் பக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ தமிழக வரலாற்று வரிசை தொடரில் சோழர் கால பெண்கள் நிலை பாகம் 2 தான். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முக்கியமான வரலாற்று தகவல்களை மிக ஆழமா விரிவா கொடுப்பதுதான் நம்ம சேனலின் நோக்கம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வரலாறு அப்படின்னாலே மன்னர்கள், போர்கள், பிரம்மாண்டமான அரசவைகள், வாழ்வீச்சுகள் இதைத்தானே நம்ம பொதுவா கற்பனை செய்றோம். ஆமா, பெரும்பாலும் அப்படித்தான் நம்ம மைண்ட்ல ஒரு சித்திரம் வரும். ஆனா அந்த பிரம்மாண்டமான சமூகத்தோட முதுகெலும்பா இருந்த பெண்களோட நிலை என்ன? தஞ்சை பெருவுடையார் கோயில் சுவரோவியங்கள்ல அமைதியா கைகுப்பி நிக்கிற அந்த அரசிகளோட பிம்பம் மட்டும்தானா சோழர் கால பெண்கள்? கண்டிப்பா கிடையாது. ஆனா வெளியில அப்படித்தான் ஒரு பார்வை இருக்கு. அதான், இந்த ஒரு கேள்வியோட தான் உங்களுக்கான இந்த ஆழமான அலசலை இன்னைக்கு நாம தொடங்க போறோம். மிக சரியான கேள்வி. ஏன்னா வரலாற்று பக்கங்கள்ல மன்னர்களோட வெற்றிகள் எழுதப்பட்ட அளவுக்கு சாதாரண மனிதர்களோட, குறிப்பா பெண்களோட அன்றாட வாழ்க்கை, அவங்களோட போராட்டங்கள், அதிகாரங்கள் இதெல்லாம் அதிகமா பேசப்படுவதில்லை. ஆமா, அது ஒரு பெரிய குறைதான். இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கிற ஆதாரங்கள், அதாவது இந்த சோழ பேரரசு காலத்து கல்வெட்டுகள், இலக்கியங்கள், வரலாற்று ஆய்வு கட்டுரைகள் இதெல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா அந்த அமைதியான பிம்பம் சுக்கு நூடா உடைஞ்சிடும். நிச்சயமா. வீட்டை விட்டு வெளியே வராதவங்க சோழர் கால பெண்கள் அப்படின்ற பிம்பம் உங்களுக்கு இருக்கலாம். ஆனா அவங்க தரிசு நிலங்களை மீட்டிருக்காங்க, பொதுமக்களுக்காக படகு போக்குவரத்து நடத்தியிருக்காங்க, மருத்துவமனைகள்ல செவிலியர்களாக பணிபுரிஞ்சிருக்காங்க, ஏன் மன்னருக்கு ஆயுதம் ஏந்திய மைக்காப்பாளர்களாகவும் இருந்திருக்காங்க. கேட்கறதுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல? ஆமா. இது நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இது எப்படி சாத்தியமாச்சு? வாங்க இதை கொஞ்சம் விரிவாக பிரித்து மேவும். சரி, அவங்க என்னென்ன வேலைகள் செஞ்சாங்க அப்படின்ற அந்த பட்டியலுக்கு போறதுக்கு முன்னாடி அன்றைய சமூகம் அவங்கள எப்படி பார்த்துச்சு அல்லது எப்படி பார்க்க விரும்புச்சு அப்படின்றத புரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். ஓ, அதாவது அவங்களுக்கான சமூக எதிர்பார்ப்பு என்னவா இருந்துச்சுன்னு சொல்றீங்க. கரெக்ட். இலக்கிய சான்றுகளை எடுத்துக்கிட்டோம்னா பெண்கள் பொதுவா மெல்லியர் அப்படின்னு குறிப்பிடப்படுறாங்க. அதாவது ரொம்ப மென்மையானவங்க. அதுக்கு மேல அவங்கள பேதையர் அப்படின்னு அழைச்சிருக்காங்க. பேதையர்னா? பேதையர்னா எந்த ஒரு கள்ளமும் கபடமும் இல்லாத அப்பாவிகள் அப்படின்னு அர்த்தம். ஒரு நிமிஷம், இங்க எனக்கு ஒரு பெரிய முரண்பாடு தெரியுதே. சங்கரகால புலவரான ஔவையார் கூட ஒரு இடத்துல பெண்களின் அப்பாவித்தனம் அவங்களுக்கு ஒரு அணிகலன் போல அழகை தரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறதா இந்த ஆவண சுட்டி காட்டுது. ஆமா, சொல்லியிருக்காங்க. அதாவது பெண்கள் பகுத்தறிவை விட உணர்ச்சிகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கறவங்க. நாணம் அப்படிங்கிறது தான் அவங்களோட மிக முக்கியமான குணம் அப்படின்னு சமூகம் எதிர்பார்த்திருக்கு. ஆனா பெண்கள் மென்மையானவங்க, அப்பாவிகள் அப்படின்ற இந்த பிம்பம் எப்படி நிஜமா இருக்க முடியும்? அதான், இப்படிப்பட்ட அப்பாவி பெண்கள் எப்படி நாட்டை நிர்வகிக்கவோ அல்லது நிலங்களை மீட்கவும் முடியும்? இது ரொம்ப பழமையான ஒரு ஸ்டீரியோடைப் மாதிரி தெரியுதே. அங்கதான் நாம இலக்கியத்துக்கும் கல்வெட்டுகளுக்கும் உள்ள வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். இதுல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், இலக்கியங்கள் அப்படிங்கிறது பொதுவா ஒரு சமூகம் எப்படி இருக்கணும்னு வரையறுக்கப்படுற ஒரு இலக்கணம். அது ஒரு கற்பனை பிம்பம். ஓஹோ, சோ அது நிஜம் கிடையாது. ஆமா. ஆனா கல்வெட்டுகள் அப்படிங்கிறவை அன்றாட வாழ்க்கையை பதிவு செய்யற நிஜம். கல்வெட்டு ஆதாரங்கள் நமக்கு முற்றிலும் வேறுபட்ட ஒரு சித்திரத்தை காட்டுது. கணவர்கள் பொருள் தேடி வெளியூர் போனப்போவோ அல்லது நீண்டகால போர்களுக்கு போனப்போவோ பெண்கள் ஒட்டுமொத்த குடும்பத்தையும் சொத்துக்களையும் நிர்வகிப்பதில் காட்டின மனதிடம், அதான் அந்த கிரிட் அப்படின்னு சொல்லுவோம்னா, அது அசாதாரணமானது. வாவ், அப்போ அந்த மென்மை, நாணம் இதெல்லாம் வெறும் எதிர்பார்ப்பு மட்டும்தானா? ஆமா, சமூகத்தோட எதிர்பார்ப்பு நாணமும் மென்மையும் அப்படின்னு இருந்தாலும் நிஜத்துல அவங்க பெரும் பொறுப்புகளை சுமக்கும் இரும்பு மனுஷிகளாவே இருந்திருக்காங்க. அந்த வலிமை அவங்களுக்கு சமூகத்துல பல பெயர்களையும் அந்தஸ்தையும் கொடுத்திருக்கு. பெயர்களை வச்சு அவங்களோட சமூக நிலையை எப்படி பிரிச்சாங்க அப்படிங்கறதே ஒரு தனி வரலாறு. பெயர்கள்ல நிறைய படிநிலைகள் இருந்துச்சு. ஆமா, உதாரணமா மாதேவியார், தேவியார், எம்பிராட்டியார், நம்பிராட்டியார் இந்த பெயர்கள் எல்லாம் அரச குடும்பத்து பெண்களை குறிக்க பயன்பட்டிருக்கு. அதிகாரிகளோட மனைவிகள் மராச்சி அப்படின்னும் மரியாதைக்குரியவர்களோட மனைவிகள் கிழத்தி அப்படின்னும் அழைக்கப்பட்டிருக்காங்க. அதே போல பாத்தீங்கன்னா பிராமண பெண்களை குறிக்க பாரியாள், பிராமணி அப்படின்ற சொற்களோட சாணி அப்படின்ற பேரும் பயன்படுத்தப்பட்டிருக்கு. சாணியா? ஆமா, சாணி. 8ஆம் நூற்றாண்டுக்கு பிறகுதான் இந்த சாணி அப்படின்ற சொல் ஒரு மரியாதைக்குரிய பின்னொட்டாக பயன்பாட்டுக்கு வந்ததா ஆவணங்கள் சொல்லுது. இதுல என்னைய ரொம்ப ஆச்சரியப்படுத்தின விஷயம் நக்கன் அப்படின்ற ஒரு பெயர் தான். நக்கன் அப்படிங்கிறது சிவபெருமான குறிக்கும் சொல்.
ஆரம்பகால சோழர் காலத்துல கோயில்களுக்கு தங்களை அர்ப்பணித்துக் கொண்ட தேவரடியார்கள் எல்லாருமே இந்த நக்கன் அப்படின்ற பேரை ஒரு பட்டப்பேரா பயன்படுத்தியிருக்காங்க. கரெக்ட். ஆனா அதே பேரை சமூகத்தோட மிக உயர்ந்த தட்டுல இருந்த அரச குடும்பத்து பெண்களும் பயன்படுத்தியிருக்காங்க. உதாரணத்துக்கு மாமன்னன் ராஜராஜ சோழனோட மனைவியர்ல ஒருத்தரோட பேரே நக்கன் கற்க மண்டல் அப்படிங்கிறது தான். இது எதை காட்டுதுன்னா இறைவனோட பேரால தங்களை அடையாளப்படுத்திக்கிறதுல அன்றைய சமூகம் எந்த வர்க்கபேதமும் பார்க்கல. ஒரு கோயில் பணியாளரும் ஒரு பேரரசியும் ஒரே பட்டப்பேரை பகிர்ந்து கொள்வது அப்படிங்கிறது அன்றைய பக்தி இயக்கத்தோட ஆழமான தாக்கத்தை காட்டுது. சரி, சமூகத்துல அவங்களுக்கு பல முகங்கள் இருந்ததை பார்த்தோம். ஆனா மூடிய கதவுகளுக்கு பின்னால் ஒரு குடும்ப அமைப்புக்குள் ஒரு மனைவியாக அவங்களுக்கு என்ன உரிமை இருந்துச்சு? அங்கதான் நாம எதிர்பார்க்காத ஒரு பொருளாதார புரட்சியே ஒளிஞ்சிருக்கு. ஆமா, முதல்ல குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரை ஒருதார மனம் அப்படிங்கிறது தான் பொதுவான விதியா இருந்திருக்கு. ஆனா அரச மற்றும் உயர்குடியினர்கிட்ட பலதார மனம் வழக்கத்துல இருந்துச்சு. இழையல் அப்படின்ற சொல் இரண்டாவது மனைவியை குறிக்க பயன்படுத்தப்பட்டிருக்கு. மனைவியை குறிக்க மணவாட்டி, இல்லமுடையாள், மீனாட்டி, அகமுடையாள் போன்ற வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்காங்க. இதுல கவனிக்க வேண்டியது என்னன்னா, குடும்ப உறவுகள் வெறும் கடமையா மட்டும் இல்லாம ரொம்ப அன்பானவைகளா இருந்திருக்கு. ஒருவருக்கொருவர் கோயில்களுக்கு அறக்கட்டளைகள், அதாவது என்டோமெண்ட்ஸ் நிறுவியிருக்காங்க. இதுக்கு ஏதாவது குறிப்பு இருக்கா? இருக்கு. ஆதனூர் அப்படின்ற ஊர்ல பார்வை இழந்த தன் மனைவிக்காக ஒரு கணவன் அறக்கட்டளை நிறுவியத இந்த கல்வெட்டுகள் பதிவு செஞ்சிருக்கு. ஓ, அது ரொம்ப நெகிழ்ச்சியா இருக்கு. ஆனா அன்பை தாண்டி உரிமைகள், குறிப்பா சொத்துரிமை அப்படின்னு வரும்போதுதான் சோழர்கால சமூகம் அதோட உண்மையான முற்போக்கு முகத்தை காட்டுது. அந்த இடத்துல தான் நான் உறைந்து போயிட்டேன். பல மனைவியர் இருந்தாலும் சொத்துரிமை அப்படின்னு வரும்போது முழு உரிமையும் முதல் மனைவிக்கே இருந்திருக்கு. ஏன் இப்படி ஒரு விதி? இது ஒரு மிக முக்கியமான பொருளாதார உத்தி. அதாவது சொத்துகள் பல கூறுகளா பிரிஞ்சு சிதறுவதை தடுக்கவும், குடும்பத்தோட பொருளாதார மையத்தை ஒருத்தரே கட்டுப்படுத்தவும் இந்த முறை உதவுச்சு. முதல் மனைவிக்கு மட்டுமே சொத்தை வாரிசுரிமையாக பெறும் உரிமை இருந்துச்சு. மற்ற மனைவியர் அவங்கள சார்ந்தே இருக்கணும். அப்போ விதவைகளோட நிலைமை? விதவைகள் தங்கள் கணவனோட சொத்துக்களை முழுமையாக கோர முடியும். கணவன் அரசுக்காக சேவையாற்றி போர்க்களத்திலோ வேறெங்கிலுமோ இறந்திருந்தா அந்த விதவ மனைவிக்கு அரசே நேரடியாக நிலம் வழங்கி கௌரவிச்சிருக்கு. கேட்பவர்களே, இது நீங்க கொஞ்சம் கவனிக்கணும். தற்காலத்துல கூட பல பெண்களுக்கு பொருளாதார சுதந்திரம் அப்படிங்கிறது மிகப்பெரிய சவாலா இருக்கு. ஆனா 1000 ஆண்டுகளுக்கு முன்பு பெண்கள் தங்கள் தந்தை மற்றும் கணவன்கிட்ட இருந்து சொத்துக்களை பெற்றனர். அதை தங்கள் விருப்பப்படி விற்கவோ வாங்கவோ தானம் செய்யவோ அவங்களுக்கு முழு சுதந்திரம் இருந்துச்சு. முழுமையான சுதந்திரம். இத படிக்கும்போது எனக்கு தோணுன ஒரு ஒப்பீட்ட சொல்றேன். அன்றைய பெண்கள் வீட்டின் பொருளாதார பொறுப்பை நிர்வகிக்கும் ஒரு CEO போல இருந்திருக்காங்க. கணவர்கள் அவங்களோட நிதியகர்த்தாக்கள் போல செயல்பட்டிருக்காங்க. அந்த ஒப்பீடு மிக சரியானது. ஏன்னா கல்வெட்டுகள்ல முதுகன் அப்படின்ற ஒரு சொல் வருது. முதுகன்னா முகவர் அல்லது ஏஜென்ட் அப்படின்னு அர்த்தம். பெண்கள் தங்களோட பேரிலேயே பல அறக்கட்டளைகளை நிறுவியிருக்காங்க. மூலதன முதலீடுகளை அவங்களே செஞ்சு அதிலிருந்து வரும் வட்டியை அறக்கட்டளைகளுக்கு வழங்கியிருக்காங்க. அப்போ கணவர்களோட வேலை? இந்த நிதி பரிமாற்றங்களை நிர்வகிக்க கணவர்கள் சில நேரங்கள்ல அந்த மனைவியோட அறக்கட்டளைகளுக்கு வெறும் முகவர்களாக, அதாவது நீங்க சொன்ன மாதிரி CEOவின் கீழ் வேலை பார்க்கும் ஒரு மேலாளர் போல செயல்பட்டிருக்காங்க. ஆஹா, அதை விட ஆச்சரியம். ஒரு கணவன் தம் மனைவியோட வரதட்சணை பணத்தை, அதாவது அவ கொண்டு வந்த முதலீட்ட தன் இஷ்டப்படி செலவு செஞ்சாலோ அல்லது அழிச்சிட்டாலோ அதுக்கு ஈடா அவளுக்கு இழப்பீடு வழங்கணும் அப்படின்ற சட்டம் இருந்திருக்கு. ஆமா, ரொம்ப கடுமையான சட்டம் அது. கணவன் பணத்தை எடுத்தாலோ வட்டியோட திருப்பி கொடுக்கணும் அப்படின்ற கார்ப்பரேட் அளவிலான ஒரு பொருளாதார பொறுப்புடைமை அந்த காலத்துல இருந்திருக்கு. ஆமா, இவ்வளவு பெரிய பொருளாதார பலமும் முடிவெடுக்கும் அதிகாரமும் கொண்ட பெண்கள் வெறும் வீட்டு வேலைகளோடு முடங்கி கிடக்க வாய்ப்பில்லையே. அவங்களோட உழைப்பு வீட்டு சுவர்களை தாண்டி விருந்திருந்துச்சு. வீட்டை பராமரிப்பது, விருந்தோம்பல் போன்ற வழக்கமான வேலைகளை அவங்க செஞ்சிருக்காங்க. இதுல ஒரு ஆழமான குறிப்பு இருக்கு. அதாவது விருந்தோம்பல் அப்படிங்கிறது வெறும் வந்தவங்களுக்கு உணவு கொடுப்பது மட்டும் இல்ல, அது கணவனோட ஆன்மீக மற்றும் லௌகீக வளர்ச்சிக்கு துணையிருக்கும் ஒரு பண்பாக கருதப்பட்டுச்சு. அது தவிர தறி நெய்வது, பால் பொருட்கள் தயாரிப்பது, வயல்கள்ல களை எடுப்பது, அறுவடை செய்வது போன்றவற்றிலும் ஈடுபட்டனர். இதெல்லாம் சரி, ஆனா நிர்வாகத்துல அவங்க பங்கு என்ன? அங்கதான் ஆச்சரியம் இருக்கு.
ஊரை நிர்வகிக்கும் அதிகாரிகளாக ஊர்கிழத்தி அப்படின்ற பெயர்ல பெண்கள் இருந்திருக்காங்க. அரசு அதிகாரிகளாக இருந்த பெண்களை அதிகாரிச்சி அப்படின்னு கல்வெட்டுகள் வெளிப்படையாவே குறிப்பிடுது. அதிகாரிச்சி நல்லா இருக்கு கேக்க. அப்புறம் மன்னரோட தனிப்பட்ட உதவியாளர்களா அணுக்கிகள், அரசு குடும்பத்து பெண்களுக்கு அலங்காரம் செய்யும் வண்ண மகளிர் அப்படின்னு பல வேலைகள்ல இருந்திருக்காங்க. இதுல எல்லாத்திலையும் விட உச்சகட்டமான ஒரு தகவல் அந்த ஆவணத்துல இருந்துச்சு. மன்னரோட மேக்காப்பாளர்களாக பெண்கள் இருந்திருக்காங்க. அவங்கள வேலைக்காரிகள் அப்படின்னு அழைச்சிருக்காங்க. ஹாலிவுட் படங்கள்ல வர்ற வேண்டா நாட்டோட பெண் காவல் படைய போல நிஜத்துல மன்னரை காக்க ஆயுதமேந்திய பெண்கள் இருந்திருக்காங்க. இது எப்படி சாத்தியம்? இது அரசனுக்கு பெண்கள் மீது இருந்த அசைக்க முடியாத நம்பிக்கையையும் அந்த பெண்களோட அதீத உடல் திறனையும் காட்டுது. ஒரு பக்கம் தரிசு நிலங்களை சீரமைப்பது, பொதுமக்களுக்காக படகு போக்குவரத்து நடத்துறது முதல், மறுபக்கம் அரசனுக்கு பாதுகாப்பா நிக்கிறது வரை. ஆமா, மறுபக்கம் தன் உயிரை பணயம் வச்சு அரசனுக்கு பாதுகாப்பா நிக்கிறது வரை அவங்க ஆற்றிய பணிகள் அந்த கால சமூக கட்டமைப்போட விரிவை காட்டுது. ஒரு நிமிஷம், மீண்டும் நான் அந்த முரண்பாட்டிற்கே வர்றேன். ஆரம்பத்துல இலக்கியங்கள் அவங்கள நாணம் மிகுந்தவங்க, அப்பாவிகள் அப்படின்னு சொன்னதா பார்த்தோம். ஆனா இப்போ அவங்க வாள் ஏந்தி நிக்கிறாங்க, நிலம் விக்கிறாங்கன்றீங்க. சமூக நிகழ்வுகள்ல, பொது இடங்கள்ல அவங்க எப்படி நடந்துக்கிட்டாங்க? அது ஒரு மிகச் சிக்கலான சமூக அமைப்பு. இப்ப பாத்தீங்கன்னா, பெண்கள் பொது இடங்கள்ல சுதந்திரமாவே நடமாடினாங்க. திருவிழா காலங்கள்ல அவங்க பெருமளவுல ஒன்னா கூடுனாங்க. ஆச்சரியமான தகவல் என்னவென்றால், பண்டிகை காலங்கள்ல நதிகளிலும் குளங்களிலும் பொது இடங்கள்ல நீராடுவதும் மது அருந்துவதும் பெண்களிடம் சகஜமாக இருந்திருக்கு. அதான் நாணம், பேதமை அப்படின்னெல்லாம் சொல்லிட்டு பொது இடத்துல மது அருந்துவதும் நீராடுவதும் சகஜம் அப்படிங்கிறது எப்படி பொருந்தும்? அதுதான் நிஜத்துக்கும் இலக்கணத்துக்கும் உள்ள இடைவெளி. இலக்கியங்கள் ஒரு கற்பனை இலக்கணத்தை படைச்சாலும் நிஜத்துல கொண்டாட்டங்கள் அப்படின்னு வரும்போது சமூகம் தளர்வாவே இருந்திருக்கு. ஓ, அவங்களுக்கான சுதந்திரம் அங்க இருந்திருக்கு. ஆமா ஆமா, சமூகத்தோட பார்வையில பல சிக்கலான அடுக்குகள் இருந்துச்சு. பாலியல் தொழிலாளர்கள், அதாவது பரத்தையர்கள், சமூகத்தால் கீழ்த்தரமாக பார்க்கப்பட்டாங்க. கற்புள்ள பெண்கள் இந்த பரத்தையர்களிடம் சென்று வரும் தங்கள் கணவர்களை தொடக்கூட மாட்டார்கள் அப்படின்னு சீவக சிந்தாமணி சொல்லுது. ஆனா இதே சமூகத்துல அரசவையோட அரண்மனை நடன மங்கைகள் எப்படி பார்க்கப்பட்டாங்க அப்படிங்கறதுதான் பெரிய முரண்பாடு. பரத்தையர்களை ஒதுக்கிய அதே சமயம் இந்த அரண்மனை நடன மங்கைகளை சமூகம் ரொம்ப மதிச்சிருக்கு. ஆமா, அவங்க அழகிற்காக மட்டும் இல்ல, அவங்களோட அறிவுக்காகவும் போற்றப்பட்டிருக்காங்க. கண்டிப்பா. கம்பராமாயணம் எழுதிய மாபெரும் புலவர் கம்பர் கூட சதுரண பண்டித மடம் அப்படின்ற ஒரு அமைப்பைச் சேர்ந்த வள்ளி அப்படின்ற பெண்கிட்ட அறிவுபூர்வமான உரையாடலுக்காக சென்றிருக்காரு. இது அன்றைய கலை மற்றும் அறிவார்ந்த தேடலையே காட்டுது. இதை நாம் இன்னும் கொஞ்சம் பெரிய கோணத்துல பார்த்தால், அதாவது இஃப் வி கனெக்ட் திஸ் டு தி பிகர் பிக்சர், அன்றைய சமூகம் கலையையும் அறிவையும் எந்த அளவுக்கு கொண்டாடியது அப்படின்னு புரியும். இதே போலத்தான் தேவரடியார் முறையும். இறைவனுக்கு சேவை செய்வதற்காக தங்களை அர்ப்பணித்து கொண்டவங்க தான் தேவரடியார்கள். ஆரம்பத்துல ஆண்களும் பெண்களும் தேவரடியார்களா இருந்தாங்க. அவங்க கோயில்ல என்ன வேலை செஞ்சாங்க? இவங்க கோயில பெருக்கி மெழுகி சமைட்டு பணி செஞ்சாங்க. அவங்களோட இறைத்துண்டை பாராட்டி அரசாங்கம் அவங்களுக்கு நிலங்களையும் வழங்குச்சு. ஆமா, அவங்க சமூகத்தால் ஒதுக்கப்படவில்லை அப்படிங்கிறதுக்கு கல்வெட்டுகள்லே ஆதாரம் இருக்கு. தேவரடியார்கள் திருமணம் செய்து கொண்டு குடும்பம் நடத்தியதற்கும் ஆதாரங்கள் இருக்கு. திருவொற்றியூர் கல்வெட்டு ஒண்ணு சதுரல் சதுரி அப்படின்ற தேவரடியார் ஒருத்தரோட மனைவியா வாழ்ந்தத பதிவு செஞ்சிருக்கு. அது மட்டும் இல்ல, கல்வியிலும் சமண பெண் துறவிகளுக்கு சமூகத்துல பெரும் மரியாதை இருந்துச்சு. கனகவீர குரத்தியார் அப்படின்ற சமண பெண் துறவி நூற்றுக்கணக்கான மாணவர்களுக்கு ஆசிரியரா இருந்திருக்காங்க. இவ்ளோ தூரம் பேசினதுல இருந்து இது பெண்களுக்கு முழுமையான சுதந்திரம் கிடைச்ச ஒரு பொற்காலம் அப்படின்னு உங்களுக்கு நினைக்க தோணும். ஆனா வரலாற்றை அதோட முழுமையான மற்றும் உண்மையான வடிவில பார்க்கணும். ஆமா, கண்டிப்பா. சமூகத்தோட சில இருண்ட பக்கங்களையும் இந்த ஆவணங்கள் பதிவு செஞ்சிருக்கு. இதை நாம ஆதரிக்கவோ நியாயப்படுத்தவோ இல்ல, வரலாற்று ஆவணங்கள்ல உள்ளத உள்ளபடி உங்ககிட்ட பகிர்றோம். அது ரொம்ப முக்கியம். இந்த ஆவணங்களை நாம எந்தவித நவீன தார்மீக அளவுகோல்களும் இல்லாம அணுகணும். ஏன்னா கற்பு நெறி அப்படிங்கிறது பெண்களுக்கு மிக கடுமையா வலியுறுத்தப்பட்டுச்சு. ஒரு அரசியல் அல்லது வர்த்தக ஒப்பந்தத்தை மீறுபவர்களுக்கு கல்வெட்டுகள்ல எழுதப்பட்ட சாபங்கள் ரொம்ப கொச்சையானவை. உதாரணமா, தன் குதிரைக்கு புல் போடுபவனுக்கு தன் மனைவியை கொடுப்பவனுக்கு சமம் அப்படின்னு கல்வெட்டுகள்ல எழுதி வச்சிருக்காங்க. அது ஒரு ஆணாதிக்க சிந்தனையோட வெளிப்பாடு. ஆனா இதை விட ரொம்ப அதிர்ச்சி அளிக்கும் வழக்கம் உடன்கட்டை ஏறுதல்.
அதாவது சதி ஓ, சதி சோழர் காலத்திலயும் இருந்திருக்கா? இருந்திருக்கு. சாதாரண மக்கள்கிட்ட இந்த வழக்கம் இல்லைனாலும் அரச மற்றும் உயர்குடியினர்கிட்ட இது ஒரு பெருமையான விஷயமா பார்க்கப்பட்டுச்சு. திருவாலங்காடு செப்பேடுகள் உடன்கட்டை ஏறிய வானவன் மாதேவிய புகழ்ந்து பாடுது. அதே போல வீரமாதேவி, கங்காமாதேவி போன்றோரும் உடன்கட்டை ஏறியிருக்காங்க. இத படிக்கும்போது மூளைக்குள்ள ஒரு பெரிய முரண்பாடு வெடிக்குது. ஒரு பக்கம் சமூகம் பெண்ணுக்கு சொத்துரிமையை கொடுக்குது, மன்னனை காக்கும் மெய்காப்பாளர் வேலையை கொடுக்குது. ஆனா அதே சமயம் கணவன் இறந்தா அவன் நெருப்புல இறங்குவத போற்றி பாடுது. எப்படி இப்படி ஒரு முரண்பாடு? இது அன்றைய சமூகத்தோட கட்டமைப்பு. ஒரு சமூகம் பெண்ணுக்கு சொத்துரிமையை கொடுத்தாலும் கணவன் இறந்தால் அவள் நெருப்புல இறங்குவதை போற்றுது. இந்த முரண்பாடுதான் வரலாற்றை நாம கூர்ந்து கவனிக்க வேண்டியதன் அவசியத்தை உணர்த்துது. ஆனா இதுல இன்னொரு கொடூரமான வழக்கமும் கல்வெட்டுகள்ல இருக்கு. என்னது? தாமரப்பாக்கம் கல்வெட்டு உடன்பள்ளி கொள்ளல் அப்படின்ற ஒரு வழக்கத்தை பதிவு செஞ்சிருக்கு. ஒரு புரவலர் அல்லது அதிகாரி இறந்தப்போ அவருக்காக பாடும் பெண்களையும் அவரோட உடலோடு சேர்த்து உயிரோடு குழி தோண்டி புதைச்சிருக்காங்க. மை காட்! இது வரலாறோட மிக இருண்ட பக்கம். இதோட சேர்த்து சில மூடநம்பிக்கைகளும் இருந்திருக்கு. இடது கண்ணோ அல்லது இடது தோலோ துடித்தா நன்னிமித்தம் அப்படின்னோ, வலது பக்கம் துடித்தா தீமை அப்படின்னும் பெண்கள் நம்பியிருக்காங்க. ஆமா, அதிகாரத்துல உச்சத்துல இருந்தாலும் இந்த மாதிரி விஷயங்கள்ல அவங்க அன்றைய சமூகத்தோட சாதாரண மனிதர்களாகவே இருந்திருக்காங்க. சரியா சொன்னீங்க. சரி, இத நம்ம சுருக்கமா தொகுத்து பார்த்தோம்னா, நாம ஆரம்பத்துல பேசின அந்த தஞ்சை கோயில் ஓவியத்துல அமைதியா நிக்கிற அரசிகளை பற்றிய பிம்பத்திலிருந்து தொடங்கணும். ஆனா அவங்க நிஜத்துல அனுபவிச்ச சொத்துரிமை, ஆற்றிய கடினமான பணிகள், வாழேந்தி நின்ற காவல்படை, கம்பர் தேடிச் சென்ற அறிவுபூர்வமான நடன மங்கைகள் மற்றும் உடன்கட்டை ஏறும் அந்த முரண்பாடுகள் வரை எல்லாத்தையும் ஆவணங்கள் மூலமா பார்த்தோம். உங்களுக்காகவே சொல்லப்பட்ட இந்த தகவல்களை வச்சு பாருங்க. வரலாறு அப்படிங்கிறது இருண்ட காலத்திலிருந்து மெல்ல மெல்ல நவீன காலத்தை நோக்கிய ஒரு நேர்கோடு கிடையாது. 1000 ஆண்டுகளுக்கு முன்பு சோழர் கால பெண்கள் அனுபவிச்ச பல பொருளாதார சுதந்திரங்களை 19 அல்லது 20ஆம் நூற்றாண்டு பெண்கள் பல போராட்டங்களுக்கு பிறகே திரும்ப பெற வேண்டியிருந்தது. அது ஒரு பெரிய முரண் இல்லையா? இறுதியா உங்களுக்கு ஒரு கேள்வியை கொடுக்க விரும்புறேன். இன்னைக்கு நம்மள பத்தி இருக்கிற டிஜிட்டல் ஆவணங்கள் எல்லாம் அழிஞ்சு போய் இன்னும் 1000 வருஷம் கழித்து நம்முடைய சில திரைப்படங்களோ காதல் கவிதைகளோ மட்டும் வருங்கால மனிதர்களுக்கு கிடைச்சா, இந்த 2026ஆம் ஆண்டு பெண்களை பத்தி அவங்க என்ன முடிவுக்கு வருவாங்க? நிஜ வாழ்க்கையோட சிக்கலான தன்மையை அந்த கவிதைகள் உணர்த்த முடியுமா? நிச்சயமா முடியாது. கல்வெட்டுகள் இல்லைனா சோழர் கால பெண்களோட நிஜம் நமக்கு தெரியாமலே போயிருக்கும். கரெக்ட். சிந்தித்து பாருங்கள். இந்த ஆழமான அலசலில் எங்களுடன் இணைந்ததற்கு மிக்க நன்றி. தொடர்ந்து அறிவை தேடிப் பயணிப்போம்.